சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ஏஏஒய் மற்றும் பிஹெச்எஸ் பயனாளிகளின் குடும்ப அட்டைகளில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தங்களது கைவிரல் ரேகையினை 31/3/2025 31/3/2025 தேதிக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என சென்னை உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை இயக்குனர் கூறியுள்ள நிலையில், பொதுமக்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் அதனை செய்ய வேண்டுமென திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திண்டுக்கல் மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் பெறும் ஏஏஒய் மற்றும் பிஹெச்எஸ் குடும்ப அட்டைகளில் உள்ள அனைத்து பயனாளிகள் தங்களது கைவிரல் ரேகை பதிவினை இகேஒய்சி சம்பந்தப்பட்ட நியாய விலை கடையில் 31/3/2025க்குள் பதிவு செய்திட வேண்டும் என சென்னை உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை இயக்குனர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஏஏஒய் மற்றும் பிஹெச்எஸ் பயனாளிகளின் குடும்ப அட்டைகளில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தங்களது கைவிரல் ரேகையினை 31/3/2025 தேதிக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும். எனவே திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஏஏஒய் மற்றும் பிஹெச்எஸ் பயனாளிகளின் குடும்ப அட்டைகளில் உள்ள அனைத்து உறுப்பினர்கள் அத்தியாவசிய பொருட்கள் பெறும் நியாய விலை கடைகளில் கைவிரல் ரேகை பதிவு செய்திட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் குடும்ப அட்டை எனப்படும் ரேஷன் கார்டுகள் மூலமாக வழங்கப்படுகிறது. மாதம் மாதம் உணவுப் பொருட்கள், பொங்கல் பரிசு தொகுப்பு, மகளிர் உரிமை தொகை உள்ளிட்டவை ரேஷன் கார்டுகள் மூலம்தான் வழங்கப்படுகிறது. தற்போது கேஒய்சி எனப்படும் அடையாள சரிபார்ப்பு பணி பல மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இதனால் நாடு முழுவதும் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் அடையாளங்களை சரிபார்த்து இருக்க வேண்டும். தற்போது மக்கள் அவரவர் பொருட்கள் வாங்கும் ரேஷன் கடையிலேயே இந்த பணியானது நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த கால அவகாசம் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த காலக்கெடுவுக்குள் ரேஷன் வாங்கும் நபர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் அடையாளங்களை சரிபார்க்க வேண்டும். அதற்கு பிறகும் சரி பார்க்கவில்லை என்றால் அந்த குறிப்பிட்ட குடும்ப அட்டைகளுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குவதில் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதும் நிறுத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒருவர் இருவர் அடையாளங்கள் சரிபார்க்கப்பட்டு பிறரது அடையாளங்கள் சரிபார்க்கப்படவில்லை என்றால் அவர்களது பெயர் நீக்கப்படவும் வாய்ப்பு உள்ளது. நாடு முழுவதும் தற்போது வரை 9 லட்சம் பேர் தங்கம் அடையாள சரிபார்ப்பு பணியை மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இன்னும் 1 மாத கால அவகாசம் மட்டுமே இருக்கும் நிலையில் அவர்கள் அதனை செய்து முடிக்க அறிவுறுத்தப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பலர் உயிரிழந்த நிலையில் அவர்களது பெயர்களை நீக்காமல் அவர்களது பெயர்களிலேயே ரேஷன் பொருட்களை வாங்கி வருகின்றன. மேலும் இதன் காரணமாக பலருக்கு செல்ல வேண்டிய நலத்திட்ட உதவிகள் செல்லாமல் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இது போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய அடையாள சரிபார்ப்பு பணி நடைபெற்று வருகிறது என்கின்றனர் அதிகாரிகள். அது மட்டும் இல்லாமல், அதாவது ரயில் டிக்கெட் கட்டணத்தில் சலுகையா, அதுவும் 75% வரை தள்ளுபடி. சொல்ல பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் உயர் நாடியாக இந்தியன் ரயில்வே பார்க்கப்படுகின்றன. ஏழை மக்கள் பணக்காரர்கள் வரை அனைவரும் வசதியாக பயணிக்க ஏற்ற வகையாய் ரயில் பயணங்கள் உள்ளன.
பேருந்து கட்டணங்களை ஒப்பிடும்போது ரயில் கட்டணங்கள் மிக குறைவாக உள்ளன. நீண்ட தூர பயணங்களுக்கு பெரும்பாலான மக்கள் ரயில் பயணத்தையே விரும்புகிறார்கள். ரயில்வேயின் குறைந்த கட்டணத்திற்கு அரசு பயணிகள் கட்டணத்தில் வழங்கும் மானியம்தான் பெரிய காரணம். அது மட்டுமின்றி இந்திய ரயில்வே உலகின் 4வது பெரிய ரயில்வே நெட்வொர்க் ஆகும். இது ஒரு மிக மலிவான போக்குவரத்து வழித்தடமாகும். ரயில்வே துறை காலம் காலமாக பயணிகளுக்கு பல வசதிகளையும் சலுகைகளையும் வழங்கி வருகிறது. குறிப்பாக இந்திய ரயில்வே சில சிறப்பு வகை பயணிகளுக்கு 75% வரை தள்ளுபடியை வழங்குகிறது. எனினும் இது தொடர்பான தகவல் வெகு சிலருக்கு மட்டுமே தெரியும். இந்த சலுகையை யார் பெற முடியும்? இதற்கு என்ன நிபந்தனைகள் உள்ளது என்று பார்க்கலாம். இந்த பயணிகளுக்கு கட்டண தள்ளுபடி கிடைக்கும். இந்திய ரயில்வே வழங்கும் இந்த தள்ளுபடி பொது வகுப்பு, ஸ்லீப்பர் மற்றும் 3AC டிக்கெட் கட்டணங்களில் வழங்கப்படும். அதுவும் 75% வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது. மற்றவர்களின் உதவியின்றி பயணம் செய்ய நபர்கள், அதாவது மனரீதியாக பலவீனமானவர்கள், பார்வையற்றவர்கள் அல்லது ஊனமுற்றோர் ஆகியோருக்கு இந்த தள்ளுபடி பொருந்தும். அது மட்டுமின்றி அத்தகைய நபர்களுடன் பயணிக்கும் பயணிகளுக்கு இந்த சலுகை தரப்படும். இந்த பயணிகளுக்கு சதாப்தி, ராஜ்தானி போன்ற ரயில்களில் 3AC மற்றும் AC சேர் காரில் 25% வரை தள்ளுபடி வழங்கப்படும். மற்ற எக்ஸ்பிரஸ் ரயில்களில் 1 AC 2 ACகளில் பயணிப்பதற்கு 50% தள்ளுபடி கொடுக்கப்படும். காது கேளாத, வாய் பேச முடியாதவர்களுக்கும் ரயில் கட்டணத்தில் தள்ளுபடி. ரயில்வே விதிகளின்படி முழுமையாக கேட்கவோ பேசவோ முடியாத நபர்களுக்கு ரயிலில் பயணம் செய்யும் போது 50% வரை தள்ளுபடி வழங்கப்படும். அது மட்டுமின்றி அத்தகைய பயணியை கவனித்து கொள்ள நபருக்கும் அதே தள்ளுபடி வழங்கப்படும். இவர்களை தவிர புற்றுநோய் நோயாளிகள், சிறுநீரக நோயாளிகள், காச நோய் நோயாளிகள், இதய நோயாளிகள் ரயில் பயணத்தில் 50 முதல் 75% வரை தள்ளுபடி வழங்கப்படும். மாணவர்களுக்கும் தள்ளுபடி வழங்கப்படும். ரயில்வே விதிமுறைகளின்படி மாணவர்கள் ரயில் பயணத்தில் தள்ளுபடியில் பலனை பெறலாம். பள்ளி மற்றும் கல்லூரி நிர்வாகம் குழந்தைகளை கல்வி சுற்றுலாவுக்கு அழைத்து செல்ல விரும்பினால் அவர்களுக்கு 50 முதல் 75% வரை தள்ளுபடி வழங்கப்படும். கட்டணத்தில் தள்ளுபடி பெற என்ன செய்ய வேண்டும்? நீங்களும் இந்த தள்ளுபடியை பெற விரும்பினால் முதலில் நீங்கள் அதற்கு தகுதியானவராக இல்லையா என்பதை சரிபார்க்கவும். இதற்கு இந்திய ரயில்வேயின் அதிகாரப்பூர்வ வலைத்தளமான www.indianrail.government.in இந்த வெப்சைட்டை பார்வையிடலாம். அங்கு முழு விவரத்தையும் பெறலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.